ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஆன்மீகம் பிராணன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஆக்சிஜனை தனது வாகனமாக பயன்படுத்தி பயணப்படும் ஒரு உயிர் சக்தி என்கிறது. விஞ்ஞானமோ ஆக்சிஜனை பிராணவாயு என்று அழைக்கிறது. ஆனால் அதே விஞ்ஞானம் ஆக்சிஜனை சுவாசிக்காமல் உயிர் வாழும் பல நுண்ணுயிர்கள் இந்த பூமியில் இருக்கின்றன என்றும் ஏற்றுக்கொள்கிறது. யோகா பிராணாயாமம் என்ற மூச்சுக்காற்றை மனித உடலில் ஒழுங்குபடுத்தும் ஒரு பயிற்சியை மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறது. பிராணன் ஆக்சிஜன் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனித மூச்சுக்காற்றில் பிராணன் என்பது ஆக்சிஜனையும் தாண்டி இதுவரை விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயிர் சக்தியா? நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும், வாட் இஸ் இன் எ நேம், ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் டயர் இருக்குது, டயருக்குள்ளே ஒரு டியூப் இருக்குது, டியூப்புக்குள்ளே காற்று இருக்குது. அந்த காற்றை பார்க்க முடியாது, சைக்கிள் ஓடுற வரைக்கும் பார்க்க முடியாது. பஞ்சர் ஆகி புஷ்ஷுன்னு சவுண்டு வரும்போது ஓ காற்று இருந்ததாங்கிற மாதிரி ஆகும். அதனால் நம்ம உடம்பு தான் சைக்கிள் டயரு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் காற்றுன்னு சொல்லக்கூடியது. யூ கால் இட் பை எனி நேம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நமக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்போ நாம் ஆக்சிஜனை உள்ளே வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஆனால் இந்த மரங்கள்லாம் இல்லையா, இது நாம் விடுற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி நமக்கு ஆக்சிஜனை திருப்பி கொடுக்குது. அதனால் எதுவும் உயர்ந்ததல்ல, எதுவும் தாழ்ந்ததல்ல. மைக் வேலை செய்யுதுன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. பிராணன் அப்படின்னா இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோ. அதனால தான் யாருன்னா செத்து போனால் மூக்குக்கிட்ட விரல் வச்சு பார்த்து பிராணம் போயிந்தி அப்படிங்கிறாங்க. பிராணம் போயிந்தி என்னன்னா அவனை இயக்குகிற அந்த ஆற்றல் வெளியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மதுரை கவி ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ராமரை தேடி அயோத்திக்கு போகிறார். அயோத்தியில் ராமர் காதில் அசரீரி மாதிரி சொல்கிறார், நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன் வான்ட்டு. ஒரு ஒளி வருது, அதை தொடர்ந்து அவர் அப்படியே வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரிங்கிற ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு புளியா மரத்து பொந்துக்கிட்ட போய் அந்த வெளிச்சம் நின்று போகுது. இவர் என்னடான்னு உள்ளே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு 12 வயசு பையன் அப்படி ஜட நிஷ்டையில் உட்காந்துகிட்டே இருக்கான். அவன் பேர் நம்மாழ்வார். அவர் பிறந்த உடனே அவர் தான் ராமர். அந்த ராமரை தேடி போனவனுக்கு இப்போ ராமர் எந்த உடம்புல இருக்காரோ அவங்க கொண்டு வந்து விடுது. புளிய மரத்து போந்தில் அறுவாழ்த்திக்கன்னு இல்லை. இன்றைக்கி அந்த புளிய மரம்லாம் அங்கே இருக்குது. இவர் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா பார்க்கலான்னு ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு போடுறாரு. உடம்பு அசையுது, ஓ உயிரோடு தான் இருக்கான். இவன் மென்டலாக இல்லை நிஜமாகவே தபஸ் பண்ணிகிட்டு இருக்கானா பார்க்கலாங்கிறதுக்காக அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும்? இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது சாகிற வஸ்து. யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போகணும். எரிச்சாக்கா சுடுகாடு, பொச்சாக்கா இடுகாடுன்னு பேர் இருக்கு. ஸோ செத்ததின் வயிற்றில் இந்த உடம்பு சாகிற வஸ்து. இதுக்குள்ள சிறியதுன்னா ஆத்மா, நுண்ணுயிர். அது பிறந்தா அது எதை சாப்பிடும், எங்கே வசிக்கும், வேர் இட் வில் ரிசைட் அப்படின்னு உள்ளேருந்து வருது. அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படின்னு. அப்போ உள்ளகிற ஆத்மா எதை சாப்பிடுது? இந்த உடம்பு தான் சாப்பிடுது. இந்த உடம்பு அழியிற வரைக்கும் அதுக்குள்ள உடம்பார் அழியின் உயிரார் அழிவல் உடலுக்குள் உத்தமன் உருவொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு தான் ஆன்மீகம். உடம்புக்குள்ள சாமி இருக்காருங்கிறதுனால தான் நாம் இந்த உடம்புக்கு ஒரு மரியாதையெல்லாம் கொடுக்குறோம். இல்லைன்னா என்ன பெரிய மரியாதை தேவைப்படுது இந்த உடம்புக்கு? கண்ணில் புசுலு, காதில் குடிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, நம்ம டாய்லெட் போகிற வரைக்கும் மலம் மூத்திரம் தான் நம்ம உடம்புலையும். அதனால் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடலுக்குள் உத்தமன் உருவொருள் கண்டேன். இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு ஹையஸ்ட் லெவலில் வரக்கூடியது. இதுதான் நம்மாழ்வார் என்ற ராமருடைய கண்டெய்னர், அது இந்த உடல் இவருக்கு உணர்த்திய உபதேசம். அதுக்கப்புறம் அவர் சிஷ்யன் ஆகிட்டார், அவர்கிட்டே இருக்கார். அவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் இவர் தான் எழுதினார். இந்த 12 திருமுறைகளில் வரக்கூடியதில் நம்மாழ்வார் சொன்னதுன்னு இதெல்லாம் வருதோ அதெல்லாம் மதுரை கவி ஆழ்வாரால் எழுதப்பட்டது தான். இவரும் ஆழ்வாரில் ஒருத்தர் தான். நான் மண்ணடியில் இருக்கிற காலத்தில் நெய்வேலியிலேருந்து ஒரு லேடியை கூட்டின்னு வந்தாங்க. ஒரு 40-45 வயசு இருக்கும். அந்த உடம்புல ஏதோ ஒரு காற்று இருக்குன்ட்டு எங்கெங்கேயோ போனோம், ஒன்றும் செட் ஆகலை.
அப்படின்னு கூட்டின்னு வந்தாங்க. நான் வந்து மைண்டில் பேச முடியும், உள்ளகிற ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேச முடியும். ஸோ நான் கேட்குறேன், எதுக்கு இந்த உடம்பு பாவம் பண்ணுறேன், அவளை விட்டு அவள் பாட்டிக்கு போட்டோம் அப்படிங்கிற. அவள் சொல்கிறா, இந்த உடம்பு இன்னும் தேராது, கீஞ்ச சட்டை, நானே உள்ளாந்தாங்கிறேன் அப்படின்னு. அதாவது தே சூஸ் ஒரு வீட்டுக்குள்ளே வருது, அந்த வீடு இடிஞ்சு போச்சுன்னா நீ அங்கேயே கொடுத்து பண்ணி இப்போ அடுத்த வீட தான் தேடுவேன். அந்த மாதிரி ஒரு உடம்பு செட் ஆகலைன்னா அடுத்த உடம்பு தேட ஆரம்பிச்சிடும் இந்த உள்ளகிற காற்றுன்னு. ஸோ அது கேட்குது, நீ தான் கவர்னர் ஆச்சே, ஒரு உத்தரவு போடு அப்படின்னு. சரி நீ எங்கே போகிற அப்படின்னு. இப்படி ஒருத்தன் கிடைப்பானா அப்படின்னு. நான் பஜனை பூஜைலாம் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு தான் அவன் உடம்புக்குள்ளே போய் கொஞ்சம் பூஜை கஜை பண்ணி போகிற வரைக்கும் பண்ணி போகலான்னு அர்த்தம். நானும் சரி அப்படின்னு எங்கே போகணும் உனக்குன்னு, சிதம்பரத்துக்கு அனுப்புறியா அப்படின்ச்சு. நான் மைண்டில் விட்டுருப்பா, ஏதோ உருப்படத்துக்கு தானே வழி கேட்குதுன்றேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் அதே மாதிரி உட்காந்துட்டு எல்லை காலி விடமாட்டேன்றா, என்ன நீ உத்தரவு போடு அப்போ தான் என்னை விடுவா அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை தெய்வம் இருக்குது, அதுதான் அந்த காற்றுங்களை உள்ளே விடுறது தடுக்கிறது எல்லாத்தையும் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் எல்லை காலி விடமாட்டேங்கிறான். அப்போ நான் திருப்பியும் எல்லை காலிக்கு ப்ரே பண்ண வேண்டியது. அவள் உருப்பட தானே கேட்குறா, போட்டோம் இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகத்தில் ஏன் சிதம்பரத்தை கேட்குறா அப்படின்னா, ஆஃப்டர் 5-10 மினிட்ஸ் அந்த ஸ்பிரிட் போகும். போச்சுன்னு எப்படி தெரியும்னா, அப்படியே அந்த நம்ம உட்காந்துக்கிற டேபிள் கண்ணாடி மேலே தப்புன்னு விழும், அந்த கண்ணாடி உடையும். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேய் ஓட்டிருக்கு நான் ஒரு காலத்தில். அண்டு இப்போல்லாம் ஓட்டுறது இல்லை, அது வேஸ்ட்டு. அதனால் யாருன்னா வந்தால் கூட அங்கே போ இங்கே போ அப்படின்னு அவங்களுக்கு கைட் பண்ணிடுது. நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போங்கன்ட்டு எங்கே ஓரளவு ஏமாற்றாமல் பண்ணுவாங்கன்னு தெரியும் எங்களுக்கு, அங்கே போக சொல்லிடுவோம். இதெல்லாம் ஒரு உதாரணம். அடுத்த கேள்விக்கு வா. பரீட்சித் மகாராஜாவின் மரணத்திற்கு காரணம் சமீக மகரிஷியின் மகன் ஸ்ருங்கி கொடுத்த சாபம்தானே? அப்படி இருக்கும்போது அவனது மகனாகிய ஜனமேஜயன் ஏன் தக்ஷகன் முதலான பாம்பினத்தையே முற்றிலும் அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு ஒரு சர்ப்ப யாகத்தை செய்ய வேண்டும்? அவனது கோபம் சாபம் கொடுத்த முனிவர் மீதுதானே இருந்திருக்க வேண்டும். ஒரு யாகத்தின் மூலம் இறைவனின் படைப்பான ஒரு உயிரினம் முழுவதையும் அழித்துவிட முடியுமா? ததீசி முனிவர் ரொம்ப பெரிய நிலைகளை அடைந்தவர். அந்த மாதிரி சில மகான்கள் இருக்காங்க. இந்த பரீட்சித் ராஜா காட்டுக்கு வேட்டையாடிட்டு போகிறான். அங்கே ஒரு பெரிய மகான் ஜட நிஷ்டையில் இருக்கார். தன்னை மதிக்கிலேயேங்கிற கோவத்தில் இவன் சும்மா இல்லாமல் ஒரு பாம்பை தூக்கி அவர் கழுத்தை சுற்றி விட்டு போடுறான். அப்போ அந்த முனிவருடைய மகன் வர்றான், எங்கள் அப்பாவை யார் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி கழுத்தில் பாம்பை சுற்றினானோ அவன் ஒரு வாரத்துக்குள்ளோ தட்சக பாம்பு கட்சி சாகணும்னு சாபம் விட்டான். அப்போது தன்னுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தவன், தன் அப்பா அவனுக்கு ஒன்றும் தப்பு செய்யலை, இவன் தானே இது பண்ணான், அதனால அவன் பாம்பு கட்சி சாகணும்னு சொல்லிட்டான். இந்த விஷயம் இந்த ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது போது, ஏன்னா அவன் தானே அனுபவிக்கணும் அவன் போட்ட விதையை, நேராக சுகபிரம ரிஷிக்கிட்ட போகிறான். சுகபிரம ரிஷி சொல்கிறாரு, சாபத்தை மாற்ற முடியாது, உனக்கு போகிற வழிக்கு நான் புண்ணியம் சொல்கிறேன், எதிரில் உட்காருன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் டோட்டலாக கிருஷ்ணருடைய பிறப்பிலிருந்து அவர் சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் இருந்த எல்லா பாயிண்ட்டையும் சொல்கிறார். அதுக்கு பேர் தான் பாகவதம். பாகவதம் என்பது பகவானுடைய ஆதி அந்தமான விஷயங்களை சொல்லுகிற ஒரு காவியம்னு வச்சுக்கோ, பாகவதம். எல்லாம் சொல்லிட்டு சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இப்போ அந்த பாம்பு உன்னை கடிக்க வரும், நான் ஒரு பெரிய மனுஷன், நான் இருக்கிற போது அது உன்னை கடிக்காது என் மேலே இருக்கிற மரியாதைக்கு, அதனால் நான் உடல்லேருந்து ஆத்மாவை பிரிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வெறும் உடம்பு தானே அதை கடிச்சிட்டு போட்டோன்றார். ஸோ பாகவதம் கேட்ட புண்ணியத்தை கொடுத்து அவனுடைய ஆத்மாவை பிரிச்சிடுறாரு. அவனுடைய நிமித்த மாத்திரம் அந்த உடம்பு உட்காந்துன்னு இருக்கு, அதனால் அந்த பாம்பு அதை கடிச்சிடுது. இந்த மாதிரி ஆன உடனே ஜனமேஜயனுக்கு கோவம் வருது. எங்கள் அப்பா பாம்பு கட்சி சாகத்துக்கு காரணமாக இருந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பும் நாசமாகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆபிச்சார யாகம் செய்வேனன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறான். மந்திரத்தினுடைய பலத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்பும் பொத்துன்னு அந்த நெருப்பில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த தட்சக பாம்பு போய் இந்திரன் நம்மளை காப்பாற்றிடணும்னு அவன் சிம்மாசனத்தை கட்டின்னு உட்கார்ந்து இருக்குது. அந்த பவர் ஆஃப் த யஜ்ஞம் அந்த சேரை தூக்குது மேலே, இந்திரன் கேடுங்கட்டு போன்னு அவன் உச்சிடறான். ஸோ இந்த பாவத்தினால
அவனுக்கு உடம்பு பூரா அந்த ஸ்கின்னே இருக்காது. சொரியாசிஸில் ஒர்ஸ்ட்டு அது. வெறும் எலும்பு தான் உள்ள தெரியும், அந்த சதை தான் உள்ள தெரியும், காற்று வெளிச்சம் எது பட்டாலும் அப்படி ஒரு கொடுமையாக இருக்கும். அவன் அதை விட நரக வேதனையாக இருக்கு, அனுபவிச்சுன்னே இருக்கான். அப்போ அவனுடைய குரு சொல்கிறாரு, அப்பா ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய குலத்துக்கெல்லாம் இருந்த கிருஷ்ண பரமாத்மா இப்போது அந்த இடத்துல புரண பிரதிஷ்டியாக இருக்கார் சவுத் இந்தியாவில், நீ குருவாக இருப்போ, அப்போ அவர் தான் உனக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஸோ இவர் குருவாயூருக்கு வந்து அங்கே தங்கியிருந்து கிருஷ்ணனுடைய அருளால் அந்த உடம்பு அந்த சொரியாசிஸ் க்யூர் ஆகி அதுக்கப்புறம் போய் பரத வருஷே பரதக்கண்டேன்னு அந்த பாண்டவர்களுக்கு அப்புறம் வந்த அந்த டைனாஸ்டி இந்த உலகத்தில் கண்டினியூ ஆச்சு. அதனால் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஸோ அவன் செஞ்சதுக்கு அவன் தான் அனுபவிச்சாகணும். அந்த வகையில் அவன் பண்ண தப்பு தானே. சாமியார் உனக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கவே இல்லை, நீ அவர் காலத்தில் பாம்பை கொண்டு போய் போட்ட. சரி, அவர் போன வழிக்கு புண்ணியம் செய்யணும், அப்போ தான் போய் சேர்ந்துட்டான் இல்லையா. அதனால் கிருஷ்ணரை கொண்டாடிட்டு உருப்படுறதை விட்டுவிட்டு அபிசார யாகம் பண்ணி எல்லா பாம்பும் சாகிறதுக்கு நீ ஏன் காரணமாக இருந்த? உங்கள் எல்லாருக்குமே ஜாதகத்தை பார்த்துட்டு யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்கு ராகு தோஷங்குது, கேது தோஷங்குது, காலசர்ப்ப தோஷங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம்னா என்ன? ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது, இதுக்குள்ளே எல்லா மீதி 7 கிரகமும் மாட்டிக்கிறது. அந்த 2 பாம்பும் ஒன்று தலைகீழ நின்னாலையும் வாழ்க்கையில் உருப்படக்கூடாது. அதுதான் காலசர்ப்பம்ன்றது. ராகு கேதுக்கு நடுவில் எல்லா பிளானட்டும் மாட்டிக்கிறது. இது போக தனித்தனியாக ராகு தோஷம்னு ஒன்று இருக்குது, கேது தோஷம்னு தனியாக இருக்குது. ராகு 2ல் இருந்து கேது 8ல் இருக்கிறது ஒரு வகை, 2ல் கேது இருந்து ராகு 8ல் இருக்கிறது இன்னொரு விதம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலனெல்லாம் இருக்கும். இது ஒன்று எப்போ ரொம்ப பாதிக்கும்னா, உன் ஜாதகத்தில் கேது தசை இல்லை ராகு தசை வர்றபோது உன்னை பாதிக்கும். மற்ற தசை இருக்குது இல்லையா, சுக்கிர தசை, சூரிய தசை, அப்போல்லாம் உன்னை பாதிக்காது. சந்திர தசையில் பாதிக்கும். ஏன்னா சந்திரனுக்கும் பாம்புகளுக்கும் ஒத்து வராது. செவ்வாயில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயும் பாம்பு எல்லாம், முருகனுக்கு பேரே வந்து நாகசுப்ராயுடு, நாகசுப்ரமணியன் தான் பேர். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் ஜனங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அவங்க தான், கடவுள் இல்லை. யாருக்காவது நாகதோஷம் இருந்தால் 7 தலைமுறைக்கு அவங்க அந்த பாம்பு தோஷங்கிற குடும்பத்தில் தான் பிறப்பாங்க. ஏற்கனவே அந்த குடும்பத்துலேயும் தோஷங்குது, அதனால் இவங்களும் அங்கே பிறந்துட்டு அதை கண்டினியூ பண்ணும். ஸோ 7 தலைமுறைக்கு அது பாதிச்சுன்னே இருக்கும். 7 தலைமுறையில் எல்லாரும் அனுபவித்து கழிச்சப்புறம் தான் அதுலேருந்து வெளியே போக முடியும். இப்படி எல்லாமே கடவுளுடைய சட்டப்படி தான் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் பிறக்கிற போதே நிர்ணயம் ஆகிடுது. எந்த குடும்பத்தில் நீ பிறக்கணும், உனக்கு எந்த பிளானட் இருக்கிற போது நீ பிறப்பை, எப்பவும் வாழ்க்கையில் நீ சஃபர் ஆகணும் இல்லையா. பிறந்த போதே ஒரு குழந்தை கேது தசையில் பிறகுதுன்னு வை, அதுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கும், கண்ணு ப்ராப்ளமெல்லாம் வரும். இது மாதிரி கேதுவில் பிறந்தா அப்படி ஏதோ கொஞ்சம் புண்ணியங்குது, அது சஃபர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா 7 வருஷம் பித்ருலோகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அது பிறக்கிற போது சுக்கிர தசையில் பிறக்கும். பிறக்கிற போதே நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து வசதியாக சாப்பிட்டுன்னு காரில் சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டைம் டேபிள் ஆஃப் எவென்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் காட்ஸ் கிரியேஷன். ஆல் த பிளான்ஸ் ஆஃப் காட் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ் பிகாஸ் ஹி இஸ் மாஸ்டர். அவனுக்கு தெரியாமல் எந்த உலகத்தில் எதுவுமே தப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கர்மா என்பது சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போ எந்த ஒரு கர்மாவும் சரீரத்தை பாதிக்குது. ஏதோ ஒரு உடம்பு ப்ராப்ளம் வர்றது, இல்லை கல்யாணம் தள்ளி போகிறது, இதெல்லாம். இந்த கல்யாணம் தள்ளி போகிறதுக்கெல்லாம் கூட சில காரணம் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ சில பேர் குழந்தை பிறக்கிறது இல்லை. ஏன் குழந்தை பிறக்கிறது இல்லை? இவங்க கொழுத்து போய் செக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபார்ஷனுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட அருமை இவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கண்ட ஜோசிங்கிட்ட போய் அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி குழந்தை பிறக்குமோன்னு அணிஞ்சிக்கினே உட்காந்துருப்பாங்க. இதுதான் அந்த சிசு ஹத்தி தோஷம்னு பேர். திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போனேன்னா காளி ஒரு குழந்தைய காதில் கம்மல் மாதிரி போட்டுன்னு இருப்பான். ஏன்னா ராட்சசியை கொலை பண்ண போகிறா, அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறா. அந்த குழந்தை இன்னும் தப்பு பண்ணல, அதனால் குழந்தைய எடுத்து காதில் போட்டுன்னு ராட்சசியை கொல்லிட்டான். அதுதான் திருவக்கரை வக்கரகாளி. இப்படி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். கடவுள் இதிலெல்லாம் தலையிடுறதில்லை. கடவுளுடைய சட்டங்கள் உங்கள் தேசத்தினுடைய பீனல் கோட் மாதிரி. நீ நல்லா இருந்தால் ஒன்று. இப்போ கோயிலில் உட்காந்து நீங்கள்லாம் லெக்சர் கேட்டுன்னு இருக்கீங்க,
உங்களை யாரும் என்னமா அனுப்புகிறாங்க? நீங்கள் இதே தப்பு பண்ணியிருந்தா இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து கோர்ட்லேயோ கேஸ்லேயோ மாட்டிக்கிட்டு ஏதோ பொறுத்த வகையில் ஜெயிலில் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். தங்களுடைய கடவுள் நம்பிக்கையை தவத்திரு ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் எவ்வாறு சோதித்து பார்த்தாரோ அதுபோல்தான் அஷ்டாட்சர மந்திரத்தை தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை கேட்டுக்கொண்டது கூட சோதனைக்காகத்தான் என்று வைணவம் கூறுகிறதே, இது சரிதானா? தகுதி உள்ளவர்கள் மட்டுமே உச்சரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருக்கோஷ்டியூர் நம்பியால் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு உபதேசம் செய்யப்பட்ட ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரம் தகுதி இல்லாதவர்களால் கூட இன்று உச்சரிக்கப்படுகிறதே, அதனால் அந்த மந்திரம் தனது வலிமையை இழந்துவிடும் என்று அர்த்தமா? அல்லது அந்த தகுதியற்ற நபர்களுக்கு அந்த மந்திரத்தின் பலம் முழுமையாக கிடைக்காது என்று அர்த்தமா? திருக்கோஷ்டியூருங்கிறது உங்களுக்கு காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. ஸோ ராமானுஜர் ஒரு 18 தடவைக்கு குறையாமல் ஒவ்வொரு தடவையும் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போயிட்டு எனக்கு சாதித்தரும்னா வைஷ்ணவத்தில் உபதேசம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு வருவார். அவர் உள்ளே இருந்து நான் போனால் என்கிட்ட வா அப்படின்னாரு. அது இவருக்கு ஒன்றும் புரியல. லாஸ்ட்டில் தான் இவருக்கு புரிஞ்சது நானுங்கிற அகங்காரம் அப்படி சொல்லக்கூடாது, அடியேன் அப்படி சொல்லணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னாக்கா அவர் கொடுக்குற போது கண்டிஷன் போடுறாரு, இந்த மந்திரத்தை நீ வேறு யாருக்கும் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உபதேசம் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த மந்திரத்தால் என்ன நல்லது நடக்குதுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ வைகுண்டத்துக்கு போவே அப்படின்னு. நான் யாருக்காவது கொடுத்தா என்ன ஆகும்னு, அவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க, ஆனால் கொடுத்த பாவத்துக்கு நீ நரகத்துக்கு போவேங்கிறார். இவர் நேர திருக்கோஷ்டியூர் கோபுரத்தை மாரி ஏறி எல்லாம் வாங்க அவங்களெல்லாம் மோட்சத்துக்கு அனுப்புகிறேன்றார். அப்போ அவர் அந்த பக்கம் வந்து என்னடா பாவி நரகத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சு கூட இதை பண்ணுறீன்னு, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறதுனால இவ்வளோ பேர் வந்து சொர்க்கத்துக்கு போனாக்கா நல்லது தானே சுவாமிகளே அப்படின்னாலும். இது அந்த 2 பேருக்கும் உள்ள இது. பின்னால் திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய மக ஒருத்தி இருந்தான், அத்துலாயின்னு பேர். அவளுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிய இடத்துல நீ என்ன வரதட்சணை கொண்டாந்தியா இதுவான்னு அவங்க வரிச்சு கொட்டினே இருந்தாங்க. அதனால் ராமானுஜர் தன்கிட்ட இருந்த ஒரு சிஷ்யனை அந்த பொண்ணு கொடுத்த வீட்டில் இருக்கிறவங்க அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ போய் மாட்டு தொழுவத்தில் மாடுங்களெல்லாம் மேய்ச்சி ராமானுஜர் அவள் இந்த குருவோட மகளுக்காக இந்த கைங்கரித்தை பண்ண சொல்லியிருக்காருன்னு பொண்ணை திட்டாத அளவுக்கு பார்த்துக்கினாருன்னுவாங்க. அத்துலாய்க்கு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதே திருக்கோஷ்டியூர் நம்பி ஒரு நாள் ராமானுஜர் பிட்சா வந்தனத்துக்கு போகிறார். போகிற போது இவரை பிடிக்காதவங்க இவருக்கு பிச்சை போடுறதுல விஷம் கலந்துடுறாங்க. அந்த ஃபேஸ் ஆஃப் தி லேடி ஹூ இஸ் கிவிங் பிட்சா பார்த்துட்டு இவர் பார்க்குற கை நடுங்கி கீழே விழுந்தது, ஏதோ ஒரு நாயோ ஏதோ செத்து போகுது. இவர் சொல்கிறார், ஒரு சன்னியாசி ராஜாக்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுற நிலையில் இருக்கிறவன் பிச்சை எடுத்து தர்மத்துக்காக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சன்னியாச தர்மத்துக்கு, அதில் விஷம் வைக்கிற அளவு கேவலமான உலகத்தில் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னுறார். ராமானுஜர் சாப்பிடலன்னு தெரிஞ்ச உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி காரைக்குடியிலேருந்து இவரை பார்க்கறதுக்கு வர்றார். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருக்கார். உங்களுக்கு தெரியும், காவேரி மணல் பரப்பு வெயிலில் அது இருக்குன்ட்டு. சாஸ்திரம் என்ன சொல்லுது, குருவை எங்கே பார்த்தா அங்கே ஊந்து கும்பிடணும். அதாவது ரூல்ஸ் பார்க்கக்கூடாது, சுத்தமான இடமா நல்ல இடமா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. குரு வந்த உடனே அவர் அப்படியே உழுந்துறார். கொதிக்குது காவேரி மணல். அப்போ குரு எழன்னு சொன்னால் தானே எழணும், அவர் அப்படியே இருக்கார். அப்போ அவர்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான், ஒரு சிஷியன். அவன் வந்து அவர் கிடக்கிறார், நீங்கள் எழுங்கோ சாமின்னு ராமானுஜரை பிடிச்சி எழுப்புறான். அப்போது அவர் சொல்கிறார், ராமானுஜர் இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாது, அவர் அன்பாக பக்கத்தில் இருந்து சமைச்சு போட்டு பார்த்துக்கிறதுக்கு யார் தகுதி வாய்ந்தவங்கன்னு பார்த்தேன், உனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் சமைச்சு போட்டுன்னு சொல்லிட்டார். கிளம்பி ஆச்சான்னு அவனுக்கு பேர். ராமானுஜருக்கு நல்ல குரு கிடைக்கவே இல்லை வாழ்நாளெல்லாம். ஆனால் ராமானுஜருக்கு ரொம்ப நல்ல நல்ல சிஷ்யங்கள்லாம் கிடைச்சாங்க. ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அவருக்கு ஒரு குரு இருந்தார். அந்த காலத்தில் வைஷ்ணவ நாமம் போட்டாக்கா அதுதான் பிற்காலத்தில் வடகலை தென்கலைங்கிறது. பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ், ஐயங்கார், நான் ஐயங்கார் எல்லாருமே வைஷ்ணவர்கள்ங்கிறது ஒரு பద్ధதி. அப்போ அவருடைய குரு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாசன் பேர்.
அவர் பிறப்புனாலே யாதவர். அவருக்கு இவர் எண்ணெய் தேய்ச்சி விட்டுனுங்கிறார். அப்போது ராமானுஜருடைய கண்ணிலிருந்து தண்ணி இந்த குருவோட சரீரத்தில் விழுது. பார்த்து என்னடா அப்படின்னார். காலையில் நீங்கள் லெக்சர் கொடுத்தீங்கள, அப்போ மகாவிஷ்ணுவோட கண்கள் வந்து குரங்கு டாய்லெட் போனாக்கா பின்னால் சிவப்பாக இருக்குமே, அப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப வலுகையாக இருக்குது. அண்டலர்ந்த தாம்பரம் மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்ட்டு. அவருக்கு இன்சல்ட் ஆகிடுது. எனக்கு நீ கற்று தரியா படவான்ட்டு காசி யாத்திரை போகலான்ட்டு எல்லாரையும் கூட்டின்னு போய் இந்த காட்டில் விட்டு ஓடி வந்துடுறான். என்ன நல்ல குருப்பார், காட்டில் விட்டு வந்துடுறான். இவர் திக்கு தெரியாத உட்காந்துக்கிறார். அப்போது பெருமாளும் தாயாரும் ஒரு வேடன் வேடச்சி, வில்லன் வில்லின்னும் அந்த படிவத்தில் போய் எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறியான்னு. இவர் போய் தண்ணி கொண்டாந்து கொடுத்த உடனே அந்த தண்ணியை அவர் தொட்ட உடனே கண்ணை முடுங்கிறாங்க. இவர் காஞ்சிபுரம் வரதராஜ சாமி கோயில் வாசலில் நிற்கிறார். அப்போ வரதராஜரும் தாயாரும் காட்டில் வழி செய்யாமல் இருந்த இவரை வழிகாட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க தண்ணி கேட்டதுனால இவர் காஞ்சிபுரம் கோயிலில் அந்த தீர்த்த கைங்கரியன்னு பேர், வாயை இப்படி கட்டிக்கின்னுட்டு சுத்தபத்தமாக தண்ணி கொண்டாந்து திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில், அது கொடுக்கணும். அதை தான் பண்ணிக்கிட்டே இருந்தார். பின்னால் யாதவ பிரகாசர் இல்லையா, அவர்கிட்டயும் இவர் திருப்பியும் போகிறார். ஏன்னா இவருக்கு வேறு குரு கிடைக்கல. விதவிதமான வழியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. காஞ்சிபுரத்தில் கோயிலுக்குள்ளே திருக்கட்சி நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து கேட்டால், நாங்கள் வேறு ஜாதி உனக்கு எப்படியா கொடுக்க முடியுன்றாரு. எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றார். இவருடைய ஐடியா என்ன, வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு ஞானி சித்த புருஷன் சாப்பிட்ட எச்சி சாப்பிட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சாப்பிட்ட மாதிரின்னு அர்த்தம். அதனால் அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு அந்த எச்ச சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உருப்படலான்ட்டு அவர் ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டுருந்தா 11 மணிக்கே வர்றார். ராமானுஜர் ஒய்ஃபும் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சோம், ரொம்ப ஜாதியெல்லாம் பார்ப்பா. இவருக்கு சாப்பாடு போட்டுறார். அவர் வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சோடனே ராமானுஜர் ஓடி வந்து அந்த இலை இலைங்க நான் யாரும் சூத்துறேன், அதே நான் வந்து தூக்கி போட்டேன், நான் நாய் சாப்பிட்ருக்கேன் நேரத்துக்கு. அந்த இவர் அஃபெக்ட் பண்ண ஒரு இன்சிடெண்ட் அது. அந்த குரு போச்சு. பெரிய நம்பிகள் அவங்க ஒய்ஃப் 2 பேரையும் இவர் திருக்கோயிலூர்லேருந்து கூட்டின்னு வந்தால் வீட்டில் வைக்கிறார், அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக. அவங்க 2 பேரையும் வரத்துக்குள்ளே காணும். கிணத்துல தண்ணி சேர்ந்த இடத்துல சண்டை வந்து அவங்க 2 பேரும் இந்த அம்மா சண்டை போட்டு துரத்தி போகுது. இவர் வாழ்நாள் பூரா நல்ல குருவை தேடி இவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன ஐடியா பண்ணுறாரு, ஒரு ஏழை வந்து சாப்பாடு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் அங்கே அடுக்கடுக்கா. இவர் ஒரு ஐடியா பண்ணி அவனை மறுநாள் நீ வான்றாரு. அவங்ககிட்ட புது புடவை வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் கொடுத்து துட்டெல்லாம் கொடுத்து அவன் வந்த உடனே நான் தான் அவனை வர வேணான்னு சொன்னேன்னு. இல்லைம்மா உங்கள் அப்பா அனுப்பிச்சாருன்னே அவளுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுச்சு. பிறந்த வீட்டு மகிமை அது மாதிரி உங்கள் தம்பிக்கு கல்யாணம், அதனால் ராமானுஜரையும் உங்களையும் வர சொல்லி இதோ வண்டி அனுப்பிச்சிருக்கார், காசு கொடுத்துருக்கார், துணியெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு. இவன் என்றைக்கும் இல்லாமல் ராமானுஜர் வர்ற போது அவருக்கு கால கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறா, சாப்பிட்ற போது விசர்றா, எல்லாம் பண்ணி ஒரு விஷயங்க இந்த மாதிரி மச்சானுக்கு கல்யாணம். ஆஹா இவர் தான் அனுப்பிச்சிருக்காரு, இவருக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு 2 நாள் கோயிலில் வேலை இருக்குது, நீ போ நான் வந்துடுறேன்னாரு. இந்தம்மா அதை நம்பி போச்சா, இவர் போய் மொட்டை போட்டு சாமி ஆகிட்டார். வாழ்நாள் பூரா அவர் அந்த பொண்டாட்டி பார்க்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஸோ பின்னால் அந்த இவருக்கு குருவாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து பூப்பிரதர்ஷனம்னாங்க, எல்லா வைஷ்ணவ சேத்திரத்துக்கும் போகணும். அப்போ அவங்க அம்மா சொல்கிறா, உனக்கு வயசாகிடுச்சுடா, இனிமேல் போக முடியாது. இந்த ராமானுஜன் இருக்கானே, இவன் சாட்சாத் இளைய பெருமாள் லக்ஷ்மணனுடைய அம்சம், நீ அவனை 3 தடவை சுற்று, பூபிரதர்ஷனம் பண்ண பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அந்த குரு உருப்படாத ஆள் யார், அந்த யாதவ பிரகாசர் கடைசியில் ராமானுஜர் 3 சுற்றி தான் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் ராமானுஜருக்கு எடுத்த சிஷ்யங்கள்லாம் சூப்பரான ஆளுங்க. கிருமி கண்ட சோழன்னு ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் சைவ சமயத்தை ஒத்துக்கலையோ, தசாவதாரம் சினிமாவில் ஃபஸ்ட்டு சீன் ஞாபகம் வச்சுக்கோ, அதில் நெப்போலியன் இல்லை அந்த கேரக்டர், கமலாசனை வந்து யானையில் கட்டி அசின்னு ஒரு ஓரமாக குள்ளமாக நின்று அதுன்னு இருப்பாள்.
ஸோ அவன் வந்து சைவ சமயத்தை தழுவலன்னு சொன்னால் அவங்களெல்லாம் வந்து பனிஷ் பண்ணுவான். ராமானுஜர் ஒத்துக்குனா எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு இவரை கூப்பிட்டு அனுப்புகிறான். அப்போது அவருடைய சிஷ்யன் சொல்கிறான், கூரத்தாழ்வான்னு சொல்லிட்டு, சாமிகளே நீங்கள் போகாதீங்கோ, அவனுடைய இன்டென்ஷன் நல்லது கிடையாது. உங்களுடைய காவி வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துட்டு என் வெள்ளை ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுன்னு போங்க அப்படின்னு. நீங்கள் ஊட்டி மைசூர் வழியாக தப்பிச்சு போய் அங்கே ஒய்சாளர்கள் அராஜ்யம் நடக்கிறது, திருநாராயணபுரம்னு பேர், இன்றைக்கும் அங்கே இருக்குது, அங்கே போயிடுங்க. ராமானுஜர் மைசூர் காட்டு வழியாக போகிறாரு. இவர் ராமானுஜருடைய ட்ரெஸ் போட்டுன்னு வந்தோடனே அவன் பார்த்துட்டு ராமானுஜர்லன்னு தெரிஞ்சுக்கிறான். நெருப்பு ஈட்டி எடுத்து இவர் கண்ணை குத்த சொல்கிறான். இவர் சொல்கிறார், இந்த மாதிரி பாவியை பார்த்த கண்ணு எனக்கு எதுக்கு தான், இவரே ஈட்டி பிடிங்கி கண்ணை குத்தின்னு கூடாய் போயிடுறாரு. பின்னால் ராமானுஜர் வர்றபோது, என்னால் தானேப்பா அவனுக்கு கண்ணு போச்சு, நீ காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜர்கிட்ட ப்ரே பண்ணு, நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு வரதராஜர் கண்ணு கொடுப்பாரு அப்படின்னு இவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே வரதராஜ ஸ்தவம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பாடுறபோது இவருக்கு கண்ணு வருது, வரதராஜருடைய தரிசனம் கிடைக்கும். இப்போ இவர் சொல்கிறாரு, நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். எனக்கு கிடைச்ச உன்னுடைய தரிசனம் அந்த கிருமி கண்ட சோழனுக்கும் கிடைக்கணும், அவனுக்கு நல்லூரான்னு பேர். கடவுள் தள்ளி அடிச்சுக்கிறார், மகாபாவிடாமன், அவனுக்கு ஏன்டா நான் தரிசனம் கொடுக்கணும், அவனால் என் கண்ணு போனதுனால தானே நான் வந்து உன் தரிசனத்தை வாங்கினேன், அதனால் அவனுக்கு கொடு அப்படிங்கிறார். இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்த சிஷ்யங்க இருந்தாங்க. கோவிந்த பட்டன்னு ஒருத்தன் தான், அவன் திருப்பதிக்காரன். ராமானுஜர் கூட்டின்னு வர்றாரு, அவனுக்கு பிடிக்காத ஓடி போய் படுத்துக்கிறான். திருப்பியும் பெரிய நம்பின்னு பேர் அவருக்கு. திருப்பதி மலை மேலே இருந்தார் அவர், கைங்கரியம் பண்ணிடணும். அவங்க ஒய்ஃப் சொல்கிறா, வெளியே படுத்துட்டு இருக்காங்க இந்த பையன் அப்படின்னு. ஒரு மாட்டை விற்றுட்டோம்னாக்கா வாங்கினவன் தானே சோறு பண்ணோம், ஆனால் அவன் அப்படியே கறக்கிட்ட முடியும். பரிசு தாங்காமல் அவன் திருப்பி ராமானுஜர்கிட்ட வந்தான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் ஒன்றுமே பண்ணல மாப்பிள்ளைன்னு மறுநாள் கம்ப்ளைண்ட் வருது. ராமானுஜர் ஏண்டாங்கிறார், ரூமுக்குள்ளே இருட்டாக இருக்கணும், எங்கள் 2 பேரை தவிர 3வது ஆள் யாரும் இருக்கக்கூடாது, அப்போ தான் எனக்கு மூடு வரும்னா. ராமானுஜர் சரி இவங்க 2 பேரையும் உள்ளே விட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பூட்டின்னு வந்துருங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாளும் உங்கள் பிள்ளைய ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான்னு. என்னன்னா, பெருமாள் ஜெகஜோதியாக உக்காண்டிருக்காரு கட்டிலில், அப்போ வெளிச்சம் இருக்குது, 3வது மனுஷன் இருக்கான் இல்லையா, நான் எப்படி பண்ண முடியும்னாரான். இப்போ ராமானுஜர் இவன் குடும்பம்லாம் நடத்த மாட்டான், ஆளை விடுன்ட்டார். இதே மாதிரி வள்ளலார் பண்ணார், அவருக்கும் பாவம் இந்த மாதிரி முருகன் நினச்சின்னு உட்காந்துக்கிறாருன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் உட்கார வச்சு விளக்கேற்றி மனைவிக்கு திருவாசகம் முற்றுவதல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுமா, என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு ஓடிவிட்டார். சில பேருக்கு அவ்வளோதான், வெட்டக்குறை தட்டக்குறை இல்லைன்னா இப்படி ஆகி போயிடும். ஸோ இந்த கோவிந்த ஆழ்வான் இருக்கான் இல்லையா, அவன் ராமானுஜருக்கு பெட்டு ரெடி பண்ணிட்டு அதில் படுத்துன்னு உருளுவான். இதை பார்த்துட்டு அவனை பிடிக்காதவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, பாருங்கள் உங்கள் பெட்டில் அவன் படுத்துக்கிறான்ட்டு. ராமானுஜர் ஏண்டாங்கிறார், நீங்கள் படுக்கிற போது அதில் இருக்கிற எறும்பெல்லாம் உங்களை கடிக்கும்ல, நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களை விடுவேன். அந்த அளவுக்கு சிஷங்கள்லாம் இவர்கிட்ட இருந்தாங்க. ராமானுஜருக்காக கண்ணை போக்கி கொண்டவன், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாதவன், பெட்டில் உருண்டு பார்த்தவன், பேர்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸ்ரீரங்கத்துக்கு இவர் போகிறார். ஏன்னா அங்கே இருக்கிற பெரிய குரு இவருக்கு சாவியை கொடுக்கறதுக்கு முன்னே இறந்து போயிட்டார். இவர் உத்தரவாச்சு, இங்கே காஞ்சிபுரத்தில் நீ அங்கே தான் போகணுண்டு. அங்கே போனாக்கா சாவி கொடுக்க மாட்டேங்கிறான் அங்கே இருக்கிற மடாதிபதிகள்லாம். அப்போது இவனை சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாங்க. சாப்பாட்டில் எப்படின்னா, அந்த காலத்தில் பிராமணார்த்தம்னுவாங்க, எல்லாம் பரிமாற்றி வாய்த்தில் தர்பை கட்டிடுவாங்க. நீ நல்லா சாப்பிட்டு அந்த தர்பை பொட்டுக்குன்னு அறுத்தாதான் நீ சாப்பிட்டேன்னு அர்த்தம். அந்த முன்னால் கேட்பாங்க, எல்லாம் திருப்தி தானேன்ட்டு. இப்போ இந்த ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெருமாள் கோயில் சாவியை கொடுத்துட்டா திருப்தின்னு அவனுக்கு வழி தெரியாமல் சாவி கொடுத்தான். இப்படி தான் ராமானுஜர் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தர்மகர்த்தா ஆறார். பெரிய பெரிய சிஷ்யர்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் அவருக்கு நல்ல குரு கிடைக்கல. இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. ஆதிசங்கராச்சாருக்கு சூப்பர் சிஷ்யங்கள்லாம் கிடைச்சாங்க. அவர் உட்காந்துருக்காரு, அந்த ஆற்றுக்கு அந்த கரையில் பத்மபாதன் இருக்கான். இவர் அவனை கூப்பிட்ட உடனே தண்ணி மேலே நடக்கிறான், தாமரை காலை சப்போர்ட் பண்ணுது, அதுதான் பத்மனா தாமரை. பெரியாள் ஆதிசங்கரர் ஒரு கபாலிகன் வெட்ட போகிறான். அப்போது இவருடைய உடம்புல நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனத்தில் அழிச்சிடுறாரு.
சரசவாணிங்கிற சரஸ்வதியினுடைய மனைவி, மண்டல் மிஸ்ருடைய மனைவி, அவகிட்ட பதில் சொல்ல முடியாமல் குடும்ப வாழ்க்கையை பற்றி இவர் போயினேங்கிறாரு. காசிராஜன் உடம்புக்குள்ளே புகுந்து தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு ராஜ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்னன்னு ஆதிசங்கரர் வேற உடம்புலேருந்து கற்றுக்கிறாரு. இது தெரிஞ்ச மந்திரி அந்த குகையில் இருக்கக்கூடிய உடம்பை எரிக்க சொல்கிறான். இங்கே கை பற்றி எரிஞ்ச உடனே இவர் போய் கூடு விட்டு கூடு பாய்ந்து தன் உடம்புக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் எந்திரிக்கிற போது இந்த கை மாத்திரம் கட்டக்கறி. அப்போ கூரத்தாவன் சொல்கிறான், அவருடைய சிஷ்யன் பத்மபாதம் சொல்கிறான், ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுற போது கை தானே அழகாக இருக்கணும், அதனால நரசிம்மர் நெருப்பு கடவுள், உங்கள் கை நெருப்பில் தானே போச்சு, நான் வேண்டுறேன்னா அவன் வேண்டி நரசிம்மரே வந்து அவருக்கு திருப்பியும் கையை கொடுத்தாரு அப்படின்றது ஆதிசங்கருடைய வாழ்க்கை இருக்குது. அதுக்கு கராவலம்ப சூத்திரம்னு பேர். கராவலம்பம்னா என்ன? என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன், நரசிம்மா மம தேஹி கராவலம்பம் அப்படின்னா என்னை கை தூக்கி விடுப்பா ராஜா, நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த சமுத்திரத்தில் நீந்த முடியல, பெருவி பெருங்கடலில் கீழே பார்த்தா திமிங்கலெல்லாம் துண்டும் போலகுது, மேலே பார்த்தா எப்படா இவன் சாவான்ட்டு பறவைகள் வல்லூர்கள்லாங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு திக்கு தெரியாத காட்டில் அலைஞ்சின்னு இருக்கேன், எல்லா திசையிலையும் எந்த விலங்கு வந்து என்ன அடிக்குமோ தெரியவே இல்லை, வழியே தெரியல காட்டில், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி என்னை கை தூக்கி விடுன்னு சொல்லி. ஸோ அதை அந்த கராவலம்ப சோஸ்திரம்னு அந்த நேரத்தில் பாடப்பட்டது தான். ஒரே ஒரு பேரை பாடுங்க. श्रीमत्पयोनिधि निकेतन चक्रपाणि भोगीन्द्र भोगमनिराजित पुण्यमूर्ति योगीश शाश्वत शरण्य भवाब्धि बोध लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. இதை பாடின உடனே அவருக்கு இதெல்லாம் இப்படி ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது, பத்மபாதர் வாழ்க்கையில் நிகழ்ச்சி இருக்குது, ராமானுஜருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது இல்லையா. மகான்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒருத்தர் 42 கண்ணதாசன் இருந்தார். சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுவார். இப்போ மாரியம்மன் அவர் கனவுல சொன்னலாம், உன் பெரிய பிள்ளை சாகுவான், இல்லை ஒரு 2 கண்ணு போவோம், 2ல் ஏதாவது ஒன்று கேளுன்னாலாம். எனக்கு கொல்லி போகிறதுக்கு பிள்ளை இருந்தால் பரவாயில்ல, கண்ணு போனால் பரவாயில்ல, ஒரு 2 கண்ணு கிடையாது. ஸோ அப்போ எக்மோர் பெனிஃபிட் சொசைட்டியில் இருந்த ஒருத்தர் எங்கிட்ட வந்தார். நான் மண்ணடியில் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிற ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வந்து அவருக்கு நாளைக்கு பர்த்டே ஆசீர்வாதம் பண்ணணுன்னு. நான் சொன்னேன், அவ்வளோ பெரியவருக்கு நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுறது, ஆனால் நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ என் வீடு சைதாப்பேட் ஸ்ரீநகர் காலனி, யாரோ திருப்பதி லட்டு கொண்டு வந்தாங்க, அதை கொஞ்சம் எடுத்துன்னு போனேன். அவருக்கு தான் கண்ணு தெரியாது இல்லை, லட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சும்மா பாசமாக இப்படி தொட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க, ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்த வழி குறவர்கள் பேர், குறவர்கள்னால் குருமார்கள்னு அர்த்தம், அவங்கள பற்றி அதிகமாக இல்லை, நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கோ அப்படின்னு. நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த அந்த வேதாச்சலம் மொழியார் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கார், வந்தவர் யார் தெரியுமா, சாட்சாத் சேஷாதிரி சுவாமிகள், அவர் என்னை தொட்ட போது எனக்கு அம்பாள் சொன்னான், சேஷாதிரி சுவாமிடா அவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்கிறார், என் குருவே முதலியாண்டான் தான், அவனை வச்சு எதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு. இப்படி அனுபவங்கள் வரும். ஒரு தடவை நான் சைதாப்பேட்டை வீட்டில் இருக்கிற போது அவங்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி அவர் வக்கரகாளி கோயிலுக்கு இங்கே இருக்க திருவக்கரை போயிட்டு காஞ்சி பரமாச்சாரியாருக்காக ப்ரே பண்ணி எலுமிச்சம்பழம் மாலை எடுத்துன்னு வரார், வந்து உங்களையும் பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களையும் காஞ்சிபுரம் கூட்டின்னு போகலான்னு கேட்குறாருன்னு தான் வரேன்னு. அப்போ வேட்டுனோட சுந்தரம் சினிமாக்காரன் அவர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க வீட்டு வாசலில், காரில் ஏறிக்கினேன், நான் காஞ்சிபுரம் போகிறோம். இவருக்கு சரபமாமான்னு பேர் காஞ்சி மடத்தில், ஏன்னா இவருக்கு அந்த மந்திரம் கொடுக்கலான்னு பரமாச்சாரியார் உத்தரவு கொடுத்துருந்தார். பரமாச்சாரி இப்படி உட்காந்துருக்கார், இவர் கீழே உட்காந்துருக்கார், நான் எதிரில் நிற்கிறேன், வேட்டுனோட சுந்தரம் இங்கே நிற்கிறான். அப்போ இவர் சொல்கிறார், வா சிவசங்கரா அப்படின்னு. அப்போ மகாபெரியவர் சொல்கிறார், அவனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது நமக்கு, அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறார், நான் தான் ஆதிசங்கராக இருந்தேன், ஆதிசங்கராக இல்லைன்னாக்கா எப்படி இந்த மடங்கள்லாம் வந்திருக்கும், தாரகா ஜோதிர்மட்டு சிங்கேரி அது இதெல்லாம் எப்படி வந்துருக்கும், அதனால் இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அதனால் சிவசங்கர் பாபா ஒரு பிறவியில் ஆதிசங்கர், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், பரசுராம தேயமுற்று இத்தேசம் தனக்காய் திருமடங்களை ஆக்கிட்டோன், நின் பெயரோடு அமைய காரணமும் அறி, பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க
உங்கள் பேரெல்லாங்குது இதெல்லாம் நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது வைக்கிற பேர், அப்பா அம்மா வைக்கிறதெல்லாம் கிடையாது பேருங்கிறது அப்படிங்கிற சொல். பாரு, ஆதிசங்கரன் சிவசங்கரன் ஏதோ வகையிற சுற்றி சுற்றி அதே பேர் தானே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடியவர் ஒரு பிறவியில் ஆதிசங்கரனாக இருந்தார், ஒரு பிறவியில் சேஷாதிரி சுவாமிகளாக இருந்தார். இப்போது இந்த இடத்துல நம்ம பெருமாள் இருக்கார் இல்லையா, இவருக்கு மேலே 4 மகான்களை உட்கார வச்சுருக்கேன். ராகவேந்திரர், ஷிரடி பாபா, காஞ்சி பெரியவர், இன்னொன்று கோடிசாமி, 4 மகான்கள் மேலே இருக்காங்க. 5வது மகானா இந்த சிலையில் சேஷாதிரி சாமி இருக்கார். அந்த ஸ்பிரிட்டும் என்னுடைய ஸ்பிரிட்டும் ஒன்றே தான். இங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார் விழுப்புரத்துலேருந்து. அவர் சொல்கிறார், மூலஸ்தானத்தில் இது இருக்குன்னு சொல்லியிருக்கார் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும் போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். ஓகேவா? இப்போ சிவசங்கர் பாபா என்றவர் ஒரு பிறவி இல்லை, எத்தனையோ பிறவி எடுத்து இன்னைக்கு நான் பேக் ஆஃபுக்கு வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு பிறவி கிடையாது, இதுதான் என்னுடைய 7th பர்த். அதனால் ஐ எம் கோயிங் டு பேக் ஆஃப். ஸோ உனக்கு என்ன மாதிரி உன் பிறவியை பற்றி தெரியும்னு வச்சுக்கோ, அப்போ நீ ஆத்ம ஞானி. இல்லைன்னா உன் உடம்புக்கு நீ என்ன பேர் வச்சிருக்கியோ, குப்சாமி கோவிந்த்சாமி, அதுதான் நீ. அப்போது நீ உடம்பு என்னங்கிறது மீறி உனக்கு உள்ளத்துள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சேங்கிற மாதிரி உள்ளே இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற, சட்டு வேற, சரீரம் வேற, அதுக்குள்ள இருக்கிற ஜோதி வேற. இதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஆத்ம ஞானம் கிடைச்சிச்சுன்னா நீ அந்த மாதிரி பேசுவேன். இப்போ நீ ஏதோ கேள்வி கேட்குற, நானும் சொல்லினே இருக்கிறேன், எல்லாம் விதவிதமாக சொல்கிறேன். அந்த பாட்டு சொல்கிறேன், இந்த பாட்டு சொல்கிறேன், எல்லா கதையும் அவனுக்கு சொல்லினே இருக்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1984 பிப்ரவரி மாதம் எனக்கு சரஸ்வதி அம்மா தரிசனம் கொடுத்தான். அந்த அம்மா சொன்னா, உன் நாக்கில் நான் நிற்க போகிறேன்பா, உன் நாக்கில் நான் நிற்க போகிறேன், அதனால் இந்த லாகிரி வஸ்தெல்லாம் விட்டுடுங்க. அப்போல்லாம் நான் கோல்ட் ஃப்ளேக் ஃபில்ட்ரு பிங்க் பிடிச்சிருந்தேன். அந்த அம்மா எப்போ சொன்னாலும் 4 சிகரெட் தூக்கி போட்டனா அன்னிலிருந்து அந்த அம்மா என்னுடைய வாக்கில் இருக்குது. சரஸ்வதி யார்? வாக்தேவின்னு பேர். வாக்குகளுக்கெல்லாம் அவள் தான் அதிபதி. அதனால் நீ எந்த கேள்வி கேளு, நான் யோசனை பண்ணாமல் பதில் சொல்லுவேன், சென்சிபிளாக சொல்லுவேன், மீனிங்ஃபுல்லாக தான் சொல்லுவேன். நான் இப்படி எத்தனையோ அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு ஏன் வரலன்னா நீங்கள் இன்னும் தேடல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர். அதனால் இன்னும் நீங்கள் இதெல்லாம் தேடல இல்லையா? தேடினா கிடைக்கும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. விளக்கை ஏற்றியவனவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லை அப்படின்னு பைபிளில் வரும். அந்த மாதிரி தேடினா கிடைக்கும், யார் தேடினாலும் கிடைக்கும். சர்ச் யூ வில் ஃபைண்ட் அப்படிங்கிற மாதிரி தேடுறதில்லை. மக்கள் சாப்பாட்டை தேடுறாங்க, கல்யாணம் தேடுறாங்க, குழந்தை தேய்க்கிறாங்க, எல்லாம் தேடினே தாங்கிறாங்க. ஆனால் கடவுளை தேடுறதுக்கு எங்கே ஆள் இருக்காங்க இல்லையா? கடவுளை இவங்க ஏதோ ஒரு பொரியல் ஊறுகா மாதிரி இவனுக்கு இருக்கிற வசதி கம்மியாகிடக்கூடாதுன்றதுக்காக காக்க பிடிக்கிறானே தவிர இல்லையா? நிஜமாக கடவுளுக்காக கடவுளை தேடுறவங்கலாம் எங்கே இருக்கிறாங்க உலகத்தில்? தேடினா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். பாடலாமா? ஆசையினும் காட்டு தீயில் அகப்பட்டு கருகுகின்றேன், அரவிந்தா உன் பெயர் கூவி அகிலமெல்லாம் தேடுகின்றேன். ஓசையோடு தூணில் எழுந்த ஓங்கார ஸ்ரீ நரசிம்மா, ஓடி வந்து கை கொடுத்து உதவிடுவாய் சிம்மா, உதவிடுவாய் சங்கர சிம்மா. மாய எனும் பாம்பு என்னை மறித்து தூரத்துதையா, மாசுகள் சூழ்ந்த மனம் மயக்கத்தில் ஆழுதையா. காளிங்கன் மீது நின்று நடம் செய்த ஸ்ரீ நரசிம்மா, கருணையோடு வந்து என்னை காத்திடுவாய் சங்கர சிம்மா, காத்திடுவாய் சங்கர சிம்மா.
உலகின்னும் இருண்ட காட்டில் உன்மத்தம் பிடித்தலைந்தேன். கலகம் செய்யும் என் மனத்தில் கபடங்கள் சேர்ந்ததையா. ஆயர் குலம் காத்த எங்கள் அச்சுதனே ஸ்ரீ நரசிம்மா. அபயம் அபயம் என்னை காத்திடுவாய் சங்கரசிம்மா. வலை போலும் சம்சாரத்தில் வகையாக சிக்கிக் கொண்டேன். புலன்களெல்லாம் தூண்டிலில் சிக்கி புண்ணான நெஞ்சமீது அலைமகளை இதயம் வைத்த ஆனந்த ஸ்ரீ நரசிம்மா. நிலையான வாழ்வழிப்பாய் நெடுமாலே சங்கரசிம்மா. ஆழமாம் பாழ்கிணற்றில் அழுந்தினேன் சம்சாரத்தில். வாழவோ நீதியின்றி வதைப்பட்டு தவிக்கின்றேனே. தாழ்மையோடு உன்னை வணங்கி தஞ்சமின்றேன் கேளாய் கண்ணா. தாமதம் செய்யாமலே காத்திடுவாய் சங்கரசிம்மா. சம்சாரம் என்னும் சர்பம் சத்துருவாயானதுவே. சதா காலம் என்னை தீண்டி வாழ்க்கை விஷமானதுவே. அமிர்தம் நிறை கடலினிலே ஆனந்த சயனம் கொண்டாய். அச்சுதனே கருடன் மீறி வந்திடுவாய் சங்கரசிம்மா. जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம். சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.